திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கு கூடுதல் தொகுதிகள் ஏன் என செல்வப்பெருந்தகை பதிலளித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். மிகப்பெரிய இயக்கம் என்பதால் காங்கிரசுக்கு கூடுதல் தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப்பெருந்தகை தெரிவித்திருக்கிறார். எல்லா தோழமை கட்சிகளுக்கும் அவங்களுக்கு கேட்பதற்கு உரிமை இருக்கு, கொடுப்பதற்கு மனம் இருக்கு மாண்புமிகு முதலமைச்சருக்கு. ஆனால் காங்கிரஸை கம்பேர் பண்ணி கேட்க வேண்டாம். காங்கிரஸ் இன்னைக்கு 100 நாடாளுமன்ற தொகுதிகள் நாடாளுமன்றத்தில் இருக்காங்க. எத்தனை தொகுதி? 100 நாடாளுமன்ற தொகுதி. பிரதான எதிர்கட்சி. இங்கேயும் நாங்கள் பாண்டிச்சேரி உட்பட 10 நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கோம். ஏற்கனவே பல முறை சொல்லிட்டோம், எங்களை நீங்கள் ஒப்பிட்டு பேச வேண்டாம். எங்களை ஒப்பிட்டு 110 தொகுதியில் நின்றவங்க இன்னைக்கு நாங்கள் 28 தொகுதியில் நிற்கிறோம். எங்களுக்கு எவ்வளோ வேதனை இருக்கும்? அந்த வேதனை அவங்க புரிஞ்சுக்கணும்ல. இன்னைக்கு காங்கிரஸ் கொடுத்தா 41 கொடுத்துருக்காங்க, 63 கொடுத்துருக்காங்க, 63 நின்னோம், 41 நின்னோம், அப்புறம் 25 கொடுத்தாங்க. அப்ப நாங்கெல்லாம் இது மாதிரி நீங்க இவங்களுக்கு கொடுத்து அவங்களுக்கு கொடுத்து ஒப்பிட்டு பேசல. நம்ம தோழமையோடு மக்களுக்காக இருக்கோம், மக்களை சந்திக்க போறோம். 210 தொகுதிக்கு மேல வெற்றி பெற போறோம். காங்கிரஸை ஒப்பிட்டு பேசல. எல்லா தோழமை கட்சிகளுக்கும் அவங்களுக்கு கேட்பதற்கு உரிமை இருக்கு, கொடுப்பதற்கு மனம் இருக்கு மாண்புமிகு முதலமைச்சருக்கு. ஆனால் காங்கிரஸை கம்பேர் பண்ணி கேட்க வேண்டாம். காங்கிரஸ் இன்னைக்கு 100 நாடாளுமன்ற தொகுதிகள் நாடாளுமன்றத்தில் இருக்காங்க. எத்தனை தொகுதி? 100 நாடாளுமன்ற தொகுதி. பிரதான எதிர்கட்சி. இங்கேயும் நாங்கள் பாண்டிச்சேரி உட்பட 10 நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கோம். ஏற்கனவே பல முறை சொல்லிட்டோம், எங்களை நீங்கள் ஒப்பிட்டு பேச வேண்டாம். எங்களை ஒப்பிட்டு 110 தொகுதியில் நின்றவங்க இன்னைக்கு நாங்கள் 28 தொகுதியில் நிற்கிறோம். எங்களுக்கு எவ்வளோ வேதனை இருக்கும்? அந்த வேதனை அவங்க புரிஞ்சுக்கணும்ல. இன்னைக்கு காங்கிரஸ் கொடுத்தா 41 கொடுத்துருக்காங்க, 63 கொடுத்துருக்காங்க, 63 நின்னோம், 41 நின்னோம், அப்புறம் 25 கொடுத்தாங்க. அப்ப நாங்கெல்லாம் இது மாதிரி நீங்க இவங்களுக்கு கொடுத்து அவங்களுக்கு கொடுத்து ஒப்பிட்டு பேசல. நம்ம தோழமையோடு மக்களுக்காக இருக்கோம், மக்களை சந்திக்க போறோம். 210 தொகுதிக்கு மேல வெற்றி பெற போறோம். காங்கிரஸை ஒப்பிட்டு பேசல.